7 ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு ஆராய்ச்சிக்குத்தான் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் யூத் ஃபெடரேஷன் நடத்திய கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மென்டர் அவர் பெற்ற சிறப்புடையவர். இன்னும் சில தாவர அடிப்படையிலான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் இவர். இந்த இளம் சாதனையாளரை வாழ்த்துரை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஃபார்மலாக எல்லாரும் பேசுறதுக்கு இங்கே பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க. நான் இங்கே வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த தேவேந்திர இலக்கிய மன்றம் நிறுவப்பட்ட டைம், ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நான் ஒரு 8 வயசு 9 வயசு ஸ்டூடெண்ட். ஸோ அந்த டைமில் இருந்து இந்த இலக்கிய மன்றத்தோடு என்னோடய ட்ராவல் இருந்திருக்கு. அண்ட் மதிப்புக்குரிய நிறுவனர் காசி மைந்தன், என்னுடைய மாமா அவர்கள். நான் இப்போ எப்படி நான் எக்ஸாம்பிளாக இருக்கேன்னு சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி 10th ஃபஸ்ட் மார்க் எடுத்து 12th ஃபஸ்ட் மார்க் எடுத்து நான் உங்களோட இடத்துல அங்கே இருந்திருக்கேன். அட் தி இயர் ஆஃப் 2009, 2007 ஐ வாஸ் சிட்டிங் தேர். ஸோ நவ் ஐ எம் ஏபிள். நான் வந்து இங்கே இப்போ ஒரு சிறப்பு விருந்தினரை நான் கூப்பிட்ருக்காங்க. அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன் இந்த விஷயத்தில். திஸ் ஷோஸ் நீங்களும் இந்த மாதிரி முன்னேறி இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வருவீங்க. அதுக்கு எனக்கான ஸ்டெப்பாக இருந்தது, அதுக்கான ஒரு ஒரு உறுதிக்கோள், ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது எஜுகேஷன், கல்வி. நம்ம சமுதாயம், நாம் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பாசிட்டிவாகவே பேச முடியாது. நம்ம சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காலங்கள் இருக்குது, இப்போவும் இருக்குது. அதை மீறி ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம் நிறுவனர் அதை கண்டிப்பாக சந்தித்திருப்பார். அவரும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட் பெற்றிருக்கார். அங்கே போய் அங்கே படித்து அந்த ஹர்டல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ நான் இந்த 10th படிச்சுட்டோம், மார்க் வாங்கி 10th 12th மார்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் அஹெட். யூ ஆர் கீப்பிங் 1 ஸ்டெப் அஹெட், அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த சமூகம் நம்மளுக்கு இன்னும் நிறையா ஹர்டல்ஸ் கொடுப்பாங்க. வி வில் ஹாவ் டு ஃபேஸ் இட். அதை எப்பொழுதும் நம் முகத்தில் ஒரு சிரிப்போடு சந்திக்க வேண்டும். நம் யாருக்கும் தலைத்தவர்கள் இல்லை, நம் கையில் கல்வி இருக்கும் வரை. கல்வி என்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய கோல். அதை வைத்துக்கொண்டு தான் நாம் முன்னேற முடியும். கல்வி பட்டம் பெறுவது என்பது வேறு. நம் பெறும் கல்வியினால் நமக்கு பெறக்கூடிய பகுத்தறிவு என்பது வேறு. பட்டம் பெற்றுட்டா நமக்கு வந்துட்டு எல்லாம் வந்துடுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம படிக்கிற விஷயத்த எங்கே நம்ம போய் அப்ளை பண்ணணும், நம்ம படித்து அதனால் நம்ம என்ன சாதிக்க போகிறோம். பல பேருக்கு வந்துட்டு நிறைய கனவுகள் இருக்கலாம். என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகணும், ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம். இந்த ஊண்டுகோல், இந்த பொசிஷன், இந்த ஃபைண்டிங் எல்லாமே வந்துட்டு நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 3/4 பேர்த்துக்கு மேக்ஸிமம் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற இலக்கு நமக்கு இருக்கும். நம்ம என்னவாக வேணாலும் ஆகலாம். ஆனால் நம்ம எந்த துறையை எடுக்கிறோமோ அந்த துறையில் நம்ம என்றைக்கும் சிறந்து விளங்கணும்னு நினைக்கணும். என்ஜினியர் தான் பெருசு, டாக்டர் தான் பெருசு கிடையாது. நாம் எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் நாம் சாதிப்பார்களாக இருக்க வேண்டும். நாம் அது சாதிக்க வேண்டும். அதில் ஒரு 2 முக்கியமான மந்திரங்கள் இருக்கு நான் ஃபாலோ பண்ணது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஹர்டல்ஸ் வந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் வரும், வராதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடன் இருக்கும் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளும் இந்த 10th +2ல் நீங்கள் எடுத்திருக்கிற மார்க் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்தது கிடையாது. கரெக்டாக எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. நைட்டும் பகலும் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் உங்களோட ஒரு விளையாட்டு இதாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹாபீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க.
ஏன்னா நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த லெவல் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுலையோ நான் விட்டுருட்டேனே போயிட்டேனே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம முடிச்சு இப்போ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்து காலேஜ்க்கு போவீங்க. காலேஜில் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த பாயிண்டில் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அக்செப்ட் த திங்ஸ். ஒரு செமஸ்டரில் எனக்கு மார்க்கு கம்மியாக வந்துருச்சா பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் கம்மியாச்சுங்கிறத அனலைஸ் பண்ணணுமே ஒழிய ஐயோ கம்மியாயிருச்சுன்னு நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சுற்றுச்சூழல் அமையாது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு அமைகிற மாதிரி சுற்றுச்சூழல் மற்றவங்களுக்கு இருக்காது, ஒருத்தருக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த சுற்றுச்சூழலை நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இலக்குகளை நம்ம செட் பண்ணணும். அடுத்து எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நாம் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விடக்கூடாது. தன்னம்பிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். that will give you the strongest support. நமக்கு பின்னாடி பேக் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு கொடுத்துக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு யாராலையும் கொடுக்க முடியாது. நிறைய பேர் உன்னால் முடியும்னு சொல்லலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே நினச்சிக்கணும் என்னால் முடியும்னு. அப்போ மட்டும்தான் நம்மளால் இதை எடுத்துகிட்டு போக முடியும், நம்மளால் நம்ம நினச்ச இலக்கை அடைய முடியும். தடைகள் வரலாம், வரும், வராது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தடைகள் வரும். அந்த தடைகளை நாம் எப்படி கடந்து போகணும், அந்த தடைகளை கடந்து போகிறதுக்கு அந்த தடைகளை நாம் முதல்ல ஏற்றுக்கணும், அதை கடந்து செல்ல வேண்டும். இன்னும் சொல்லணும்னா அடுத்தபடி உங்களோட காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் நான் எழுதுவேன், இது எல்லாமே நீங்கள் ஒரு 2ஆம் ஆண்டு இல்லை ஒரு 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா 3ஆம் ஆண்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களோட மனசில் அதை பற்றின ஒரு நாலேஜோ ஒரு ஐடியாஸோ வளர்க்கணும். நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணணும். யாருக்கிட்டையும் போய் எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியல ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்க கூச்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதை நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயோ நான் ஏன் அப்படி போய் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹேவ் ரிலக்டன்ஸ் அட் எனி பாயிண்ட் when it comes to knowledge gaining. Knowledge, everyone are having different types of knowledge. எனக்கு தெரிஞ்சது இங்கே பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இங்கே பல பேருக்கு தெரியறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அனைத்தும் கற்றவர்கள் யாருமே இல்லை இந்த உலகில். ஸோ அப்படி நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஆர்வத்தை வளர்க்கணும். யூ ஹாவ் டு டெவலப் தட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் லேர்னிங் எனிதிங். ஸோ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஸோ கிளாஸ் நடத்துகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். எனக்கு தெரிய விஷயத்த நான் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் that will be the best justification that we are doing for education. I have done a doctorate, PhD படிச்சிருக்கேன், இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கெயின் பண்ண நாலேஜ் எல்லாம் only if I share to others that will increase. ஒரு நாலேஜை நம்ம ஒருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது, கொடுக்கும்போது, ஷேர் பண்ணும்போது தான் அது இன்னும் பெருகும். கல்வி அறிவு மட்டுமே அத்தகைய ஒரு தகுதியை பெற்றது. பணமோ செல்வமோ நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது நமக்கு குறையும். ஆனால் நாலேஜ் இட் இஸ் நாட் லைக் தட். when you share it you will get that confidence. அவங்களும் உங்களுக்கான விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது நமக்கும் இதனால் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தும் கற்றுக்குவோம். எனக்கு தான் தெரியும் நாங்கள் நிற்க மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் நவடேஸ் உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய அப்கமிங் சோஷியல் நாலேஜ், சோஷியல் மீடியா பேஸ்ட் நாலேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் நாலேஜ், அது எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கற்றுக்குறாங்க. ஸோ என்னோட ஜென்ரேஷனில் எனக்கு அது கம்மியாக தான் இருக்கும். அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் ஐ ஷுட் நாட் ஃபீல் ரெலக்டன்ட். ஐயோ நான் டீச்சர், நான் எப்படி என் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்க முடியும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் நாட் ஹாவ் எனி ரெலக்டன்ஸ் when it comes to gaining knowledge. எந்த இடமா இருந்தாலும் தைரியமாக போகணும். we should confidently face what is happening. And when it comes to education or other fields,
நான் சொன்ன மாதிரி எப்போ நான் படித்த காலத்தில் 2009-10 பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஹையர் ஸ்டடீஸ் இல்லை காலேஜ்னால் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 2-3 இருக்கும். என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போகலாம். இப்போ அப்படி கிடையாது. என்ஜினியரிங்லேயே வந்துட்டு அப்போவும் என்ஜினியரிங்கில் நிறையா இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் எல்லாம் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் உங்கள் காலேஜ் என்டர் ஆன உடனே யூ ஹாவ் டு டிசைட் உங்களுக்கு என்னவா மாறணும், என்னவா ஆகணும். அதுக்கு இந்த உலகம் நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. தி இன்க்ரீஸ்ட் கம்ப்யூட்டேஷனல் நாலேஜஸ் நிறையா. இப்போ இந்த ஒரு மொபைல் ஃபோனில் நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாம், என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். பி இட் குட் ஆர் பேட். நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த ஃபோனில் உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துரும். தட் இஸ் ஹவு த வேர்ல்ட் இஸ் நவ். ஆனால் அதில் நான் எப்படி அந்த சஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜியை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது இருக்குது. நீங்கள் நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை கெட்டதுக்கும் கெட்ட இன்ஃப்ளூயன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லதுக்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லது. இதில் முன்னால் ஒரு மனைவி பேசினாங்க, அவங்க ஒரு முதல் பட்டதாரி அப்படின்னு. நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பீங்க. முதல் பட்டதாரியாக இருந்து இப்போ நான் வந்துட்டு முதல் பட்டதாரின்னு சொல்ல மாட்டேன். பட் நான் கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆன கேட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் அதை கொடுத்து ஐ வென்ட் டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஐ வாஸ் தன் இனிஷியல் ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணி என்னோடய தம்பி, தங்கைகள், கசின்ஸ் அப்படின்னு நிறையா பேர் இப்போ வந்து அந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லேயும் வெளிநாட்டில் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இனிஷியலாக எடுத்து வைக்கிற ஸ்டெப் அப்போ தான் நமக்கு அந்த ஹேர்டல்ஸ் எல்லாம் இருக்கும். நான் போன பாதையில் என்னெல்லாம் ஹேர்டல்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சு நோட்டிஃபை பண்ணி நான் அவங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு பின்னாடி வரவங்க அதை யூஸ் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணி அவங்க போனாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு உங்கள் காலேஜ்குள்ளே போய் அந்த காலேஜில் என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் எந்த பயனும் கிடையாது. நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு கிடைச்ச நாலேஜை நமக்கு பின்னாடி வரும். உங்கள் பக்கத்து வீடாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இதை பற்றி தெரியாத ஆட்களாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணணும். தட் இஸ் த ரியல் சக்ஸஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன். Getting a degree only will not give that success. You should gain that knowledge, you should gain that level of application to get into it. I once again congratulate every one of you. I am very sure நீங்கள் இன்னும் பிளேசஸ்க்கு போவீங்க. தேவேந்திர இலக்கிய மன்றம் மாதிரி ஒரு மன்றம் இருந்து இவ்வளோ ஒரு உதவிகள் நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி என்றைக்குமே இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், இதை வந்து நியாயப்படுத்த வேண்டும். நம் நிறுவனர் கல்விக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இத்தனையும் பண்ணுறார் அப்படின்னா he is the one, he knows what is the importance of education. நம்மை போல் நம்ம சமுதாயத்தில் நம்மளோட இந்த பட்டியலில் இருக்கும் மக்கள், நிறுவனர் ஆகட்டும், என்னுடைய தந்தையாகவோ என்னுடைய மற்ற பெரியவர்களாகட்டும், இவர்கள் எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் பொசிஷனில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இட் வாசன்ட் ஈஸி ஃபார் தம். நமக்கு இருக்கிற இந்த ஒரு ஈஸியாக ஒரு சஃபிஸ்டிகேஷனும் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. அதை தாண்டி வந்திருக்காங்க. எதுக்காகன்னா நம் சமுதாயத்தை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அதற்காக இன்னும் இந்த இலக்கிய மன்றம் போராடி கொண்டிருக்கிறது. பட்டியல் வெளியேற்றமாகட்டும், இல்லை நம் சமுதாயத்தில் நம்மளோட கேட்டகரியில் இருக்கிறவங்களெல்லாம் இம்ப்ரவைஸ்டாக கொண்டு போகிறதாகட்டும், அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆகட்டும், திஸ் இஸ் ஆல் டு எம்பசைஸ் ஆர் நம்மளுடைய கம்யூனிட்டியை ஹைலைட் பண்ணி நம்மளால முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொண்டு வர்றது. இது எப்போ சக்ஸஸ் ஆகும், உண்மையான சக்ஸஸ் இது எப்போ ஆகும் அப்படின்னா இது அனைத்தும் மாணவ செல்வலாங்கிய உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் இந்த எஜுகேஷனை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, இதை எப்படி அப்ளை பண்ணுறீங்க, எதற்கும் அஞ்சாமல் உங்களை எப்படி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கிறது தான் எல்லாமே இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு என்றைக்கும் எந்த ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாலும் ஐ வில் பி ஆல்வேஸ் அவைலபிள். நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் பிஎஸ்சி டெக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
I'll share my number here இந்த மன்றத்தில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா you can reach out to me. I'll be always happy to help you all. Congratulations to every one of you. Thank you.